அவர் ஏவிஎம்ல கொஞ்ச நேரம் கொஞ்சம் ஒரு வருஷம் 2 வருஷம் அந்த இங்க இருந்து அங்க போனார். ப்ராப்ளம்னால அங்க போனாரு. அங்க பண்ணிட்டு இருந்தாரு. ஓகே. அங்க டெய்லி போய் நின்னுட்டு இருந்தேன். இது 93. டெய்லி போய் நின்னுன்னா பார்க்கவே முடிய மாட்டேங்குது. இந்த செக்யூரிட்டி விடவே மாட்டேங்கிறான். அங்க இருக்கிற மியூசிஷியன்ஸ் எல்லாம் என்ன வந்து பாக்குறாங்க. நான் வெளியவே நின்னுட்டு இருக்கேன் டெய்லி. ஓகே. அவங்க பிரேக் டைம்ல வரும்போதெல்லாம் என்கிட்ட பேசுறது கொள்றது எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் வந்து சரி இது வேலைக்காகாது, கார்த்திக் ராஜா மீட் பண்ணிடலாம். இவரை மீட் பண்ணிட்டு அவர் அப்படி அந்த பக்கம் வந்துட்டு இருக்கும் போதே கார்த்திக் ராஜா போய் மீட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நான் கீபோர்ட் பிளேயர், இந்த மாதிரி 8 கிரேட்ஸ் பண்ணியிருக்கேன், உங்க அப்பா கிட்ட தான் வாசிக்கணும், இதை தவிர எனக்கு ஒண்ணுமே தெரியாது, இதுதான் எனக்கு ஒர்க், நீங்க பேசி ஏதாவது ஒர்க் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு. ஏற்கனவே 4 பேர் இங்க இருக்காங்க என்னையும் சேர்த்து. இது இங்க கொஞ்சம் கஷ்டமாச்சு, 4 பேர் கீபோர்ட் பிளேயர்ஸ் இருக்கும், நானும் வாசிக்கிறேன், கொஞ்சம் கஷ்டம், நீங்க வேற எங்கேயாவது வேணா ட்ரை பண்ணுங்க. அப்பா கிட்ட தான் நான் வாசிக்கணும், எனக்கு வேற யாரெல்லாம் பிடிக்காது, இங்கதான் வாசிக்கணும், நீங்க என்ன பண்றீங்களோ எனக்கு தெரியாது, நீங்க பேசி எனக்கு இடம் வாங்கி கொடுக்கும். அவருக்கு ஒன்றும் புரியல, நான் ரொம்ப கண்டிப்பா பேசுறேன், அவருக்கு ஒன்றும் புரியல, என்ன பைத்தியக்காரனா இருக்கான் போல இருக்கு, வந்து நம்ம கருத்து இறக்குறான். சரி நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அவங்க நம்பரை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் கிட்ட நம்பர் வாங்கிக்கோங்க, நீங்க எனக்கு நாளைக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன், அப்பா கிட்ட கேட்டுட்டு சொல்றேன். எனக்கு கன்வின்சிங், இதுவும் என்ன சமாதானம் பண்ணி இப்ப அங்க இருந்து அனுப்புறதுக்கு ஏதோ பிளான் பண்றாங்க. சரி போயிட்டேன். நான் வந்து ஏதோ ஃபோன் பண்ண போறாங்க, சரி வெயிட் பண்ணிட்டே இருந்தா மறுநாள் போய் ஒரு பொழுது போய் முடிஞ்சு போச்சு. நான் பார்த்து இது வேலைக்கு ஆகாது, ஏன்னா வீட்டுக்கே போப்பேன். இது எப்படி இருக்கு?